இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு சுலபமாக கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். இந்த கேக் செய்யறதுக்கு அவன் இல்லாமல் குக்கர்லேயே நம்ம ஈஸியாக செய்து எடுக்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு எடுத்திருக்க பொருள் எல்லாம் கரெக்டான அளவில் எடுத்து கேக்கு மிக்சிங்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணி செய்தால் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக்காக தான் இது இருக்கும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த சைஸ் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இந்த கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற மாவை இந்த அரிப்பில் போட்டு நல்லா அரிச்சு எடுத்துடணும். சில மாவில் நிறைய தூசி இருக்கும், அதனால நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். அடுத்து மாவு மிக்சிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் தீய வச்சிடணும். அடுத்து குக்கருக்குள்ளே இது மாதிரியான ஒரு சின்ன ஸ்டாண்டோ இல்லைன்னா இது மாதிரி எதுவும் இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரத்தை அதில் கமத்தி போட்டுடலாம். அடுத்து குக்கர் மூடியில் இருக்க ரப்பர், அடுத்தது விசிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு குக்கர் மூடி அதுக்கு மேலே போட்டு மூடி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடலாம். குக்கரை இதே மாதிரி ப்ரீ ஹீட் பண்ண அடுப்பில் வச்சுட்டு நம்ம மாவு மிக்சிங் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இதே மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் போட்டுட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இதில் இப்போ கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு அப்படியே சைட்லேயும் படுற மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து விட்டுடலாம். கை போட்டு பண்ணக்கூடாது, கை போட்டு பண்ணால் நெய்யெல்லாம் தனியாக வந்துடும் கையில். அடுத்து நம்ம எடுத்துருக்கிற 1 கப் மாவுக்கு 3/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலும் எடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாலில் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த நாட்டு சர்க்கரை கலவையை ஒரு அரிப்பில் ஊற்றி இந்த மாவுல சேர்த்துடலாம். சர்க்கரையில் சில நேரம் தூசி நிறையா இருக்கும், அதனால நம்ம அரிசி தான் மாவு கூட இதை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரையும் பாலும் கலந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக அரிப்பில் ஊற்றி மாவில் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மொத்தமாக ஊற்றினா மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஆயிரும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மாவு கலந்து விடும்போது அடிக்கடி கெட்டிப்பட்டு பிஸ்குக்கு இடையிலலாம் போயிடும். லைட்டாக தட்டி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. கோதுமை மாவையும் நாட்டு சர்க்கரை கலவையும் நல்லா கலந்த பிறகு அதில் 2 முட்டையை அடித்து ஊற்றிருக்கிறேன் நான். இதையும் நல்ல மாவு கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு, நாட்டு சர்க்கரை, பால், முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம எடுத்த அதே கப்பில் 1/4 கப்பு அளவு எந்த ஒரு மணமும் இல்லாத ஆயிலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் சேர்த்துக்கிடலாம். மாவு, எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பால் சேர்த்துக்கிடலாம், எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதிகமாட்டு. மாவு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். மாவு கலவை ரெடியானதும் நம்ம ஏற்கனவே நெய் தடவி பேக் பண்ணதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த மாவு கலவையை ஊற்றி எடுத்துடலாம். மாவு ரொம்ப தண்ணியாட்டும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு கலவை பாத்திரத்தில் ஊற்றுனதும் இதே மாதிரி ஒரு 3 தடவை அப்படி லைட்டாக தட்டி விட்டுருங்க. எதுக்குன்னா மாவில் இருக்க ஏர்லாம் போய் மாவு அப்போ தான் நல்லா லெவலாகி இருக்கும். அடுத்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கர் மூடியை திறந்து அதில் ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே இந்த மாவு எடுத்து வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். கேக் கலவையை அந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்ச பிறகு குக்கரை ரப்பர் விசில் எதுவும் இல்லாமல் மூடி போட்டு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இதே நேரம் நம்ம கேக்குக்கு தேவையான முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்தெடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து குக்கர் மூடியை திறந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பெல்லாம் மேலே அதில் தூவி விட்டுடலாம். எதுக்குன்னா அப்போ தான் முந்திரி பருப்பெல்லாம் உள்ளே இறங்காமல் மேலே நிற்கும்.
முந்திரி பருப்பு போட்டதும் குக்கரை மறுபடியும் மூடி 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். கேக் வெந்ததும் நல்ல ஒரு மணம் வரும். அந்த நேரத்தில் மூடியை திறந்து ஒரு குச்சியை விட்டு பார்த்தோன்னா ஒட்டாமல் வந்ததுன்னா கேக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், குச்சியில் மாவு எதுவும் ஒட்டலை. நம்மளுக்கு கேக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டு. இப்போது அந்த பாத்திரத்தை குக்கர்லேருந்து வெளியே எடுத்துடலாம். இந்த கேக்கை 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கேக் ஆறின பிறகு இதே மாதிரி சைடெல்லாம் கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அது ஈஸியாக அழகாக அந்த பாத்திரத்துலேருந்து இலகி வந்துடும். அடுத்து கேக்கை வேறொரு பாத்திரத்துக்கு மேலே வச்சு லைட்டாக இப்படி தட்டி விட்டோன்னா அழகாக அடர்ந்து தனியாக வந்துடும். இப்போ இதை திருப்பி வச்சு பார்த்தோன்னா நல்ல சூப்பராக கேக் ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. நான் இந்த கேக்குக்கு முட்டையெல்லாம் சேர்த்து செய்திருக்கேன். முட்டை விரும்பாதவங்க முட்டைக்கு பதிலாக 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து செய்தாலும் கேக் இதே மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல ஈஸியாக சூப்பரான நல்ல டேஸ்டான பஞ்சு போல் கேக் ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.